வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்ததோடு அவரது வீட்டிற்கு சென்று அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு. இந்த மாநாட்டில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனவரி முதல் வாரத்தில் இந்த மாநாடு மதுரையில் மாவட்ட செயலாளர்கள் 24 நபர்களின் ஆதரவோடும் அவர்களது ஆதரவாளர்கள் தென் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்கள் செய்ய உள்ளார். அதிரடியான பல்வேறு மாற்றங்கள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் எதிர்பாராத பல திருப்பங்களும் நீதிமன்றம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ்ஸிற்கும் உரிமை உள்ளது என்பதை நீதிமன்றம் நீதிபதி குமரப்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வருகின்ற 19ஆம் தேதியன்று அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா வேண்டாமா என்பதை தேர்தல் ஆணையத்தில் நேரடியாக ஓபிஎஸ், வைத்திலிங்கம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் 2 அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் சென்று குறிப்பாக 2 நபர்களது ஒற்றுமையான கருத்துக்களை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். ஓபிஎஸ் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று கூறினாலோ அல்லது எடப்பாடி முடக்க வேண்டும் என்று கூறினாலோ அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும். இருவரும் மாற்றி கூறினாலும் அது இரட்டை இலை சின்னத்திற்கு மாறாகத்தான் மாறும். ஆதரவுகளை இருவரும் ஒன்றாக இணைந்து இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டாம் என்று கூறினால் மட்டும்தான் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பயன்படுத்த முடியும் என்பதையும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இதனால் ஓபிஎஸ்ஸிற்கு விட்டு கொடுத்து எடப்பாடி தன்னுடைய ஆதரவுகளை கொடுப்பாரா அல்லது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாம் என்று எதிர்த்து பேசுவாரா என்பது வருகின்ற 19ஆம் தேதி தான் தெரிய வரும். ஆனால் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த மாநாடானது அதிமுகவின் வரலாற்றில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் 2வது முறையாக இந்த மாநாட்டை நடத்தி வருகிறார். முதல் மாநாட்டை விட பிரம்மாண்டமாகவும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து இந்த மாநாட்டை நடத்த உள்ளதால் பரபரப்பான அரசியல் களம் மாற உள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவதாக மாவட்ட செயலாளர்கள் 24 நபர்கள் தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்து தங்களுடைய அணியில் இணைந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக மாநாட்டு விரிவாக்கம் மற்றும் அதற்கான செயல் திட்டத்தை பற்றி ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார்.